ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சமையல் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய கல்யாண வீட்டு பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 5 பிரெட் எடுத்திருக்கேன். 5 பிரெட்டை இந்த சைட் கார்னர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் சர்க்கரை, கொஞ்சம் முந்திரி, திராட்சை, நெய். வாங்க இப்போ பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட்டை பொரிச்சு எடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ப்ரெட்டு கருகிடும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நமக்கு ப்ரெட்டு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ப்ரெட்டை பொடி பண்ணியும் செய்யலாம், இல்லை இப்படி கட் பண்ணி பொரிச்சிட்டும் செய்யலாம். நம்ம அதை ஃபுல்லாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு செஞ்சால் அதுவும் நல்லாயிருக்கும். பட் இப்படி செஞ்சால் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த பிரெட் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 3/4 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நமக்கு இதுக்கு பாகுபதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா சர்க்கரை மட்டும் தண்ணியில் நல்லா கரைஞ்சால் போதும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குயிக்காக 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. சர்க்கரை நல்லா தண்ணியோடு மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ண 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த சர்க்கரை தண்ணியிலையே நல்லா இந்த ப்ரெட்டு வெந்து வரணும். நான் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய சுகர் வேணால் நீங்கள் 1 கப் கூட ஆட் பண்ணிடலாம். இடையில நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லை வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போதும். நம்மளோட பிரெட் அல்வா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்துடுச்சு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிடலாம். இப்போ திராட்சை ஆட் பண்ணிடலாம். நல்லா பொன்னிற ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை அல்வாவில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய டேஸ்டான கல்யாண வீட்டு பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கல்யாண வீட்டு பிரெட் அல்வா எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சமையல் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.